Hello friends, welcome to MS Kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படினா தலக்கறி குழம்பு ரெடி பண்ண போறோம். வீடியோ தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தா Subscribe பண்ணிருங்க. கூடவே பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு ஆல் கொடுத்துக்கோங்க. அப்பதான் நான் வீடியோ அப்லோட் பண்ற நேரம் உங்களுக்கு சரியா வந்துட்டே இருக்கும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போய் எப்படி ரெடி பண்ணலாம்னு பார்க்கலாம். தலக்கறியை நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு ரெடியாக எடுத்து வச்சுருக்கோங்க. இதில் வந்து நம்ம குழம்பு செஞ்சு சாப்பிடும்போது ரொம்பவே அந்த குழம்பு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் அந்த குழம்பை ரெடி பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். இதில் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்காங்க. ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம இது கூட வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 ஸ்பூன் கிட்ட வெந்தயம் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இது கூட வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே பூண்டு சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயம் பூண்டு அது மட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா நம்ம இதை வதக்கிக்கலாங்க. இப்போது இந்த வெங்காயம் பூண்டு எல்லாம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் அடுத்து நம்ம இது கூட தக்காளி பழம் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே 2 தக்காளி பழம் நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. தக்காளி பழம் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அடுத்து நம்ம இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நீங்கள் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணதுக்கப்புறமும் இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா நீங்கள் அதை வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கினதுக்கு அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த அந்த தலைக்கறியை நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு குழம்புக்கு எவ்வளோ உப்பு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி உப்பு நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாங்க. உப்பு சேர்த்ததுக்கப்புறம் இப்போ நம்ம இது எல்லாத்தையும் ஒன்று மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்ச நேரம் நீங்கள் இந்த ஆயிலே அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதிலே வந்து அது வந்து நல்லா வதங்கிடும். வதங்கினதுக்கப்புறம் இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் கிட்டே நான் இது கூட மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்க போகிறேன். காரத்துக்கு தேவையான அளவு நம்ம இது கூட மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய்த்தூள் வந்து நான் கொஞ்சம் லைட்டாக கூடவே ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம மட்டன் குழம்புக்கு போடுற அந்த மசாலா பவுடரை ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் குழம்பு மட்டன் குழம்புக்கெலாம் யூஸ் பண்ணுற அந்த மசாலா பவுடர் நான் இது கூட ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பவுடர் நம்ம வீட்டிலே தான் ரெடி பண்ணது. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். மசாலா பவுடர் ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் நேரமும் அது எல்லாத்தையும் நம்ம திரும்பவும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதையும் நம்ம அந்த ஆயிலில் லைட்டாக வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கிட்ட நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு எவ்வளோ குழம்பு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. மசாலா பவுடரும் அது உங்களுக்கு தேவையான அளவு தான் நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம இதை ஒரு விசில் வச்சு வேக வச்சுக்கலாம். நீங்கள் மட்டன்லாம் வேக வைக்கும்போது எவ்வளோ விசில் வச்சு வேக வைப்பீங்களோ உங்கள் குக்கருக்கு தகுந்த மாதிரி இங்கே விசில் வச்சு வேக வச்சுக்கோங்க. விசில் அடித்து முடிச்சிச்சு. இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் வந்து இதில் பார்க்கும்போதே தெரியும் அது நல்லா வெந்திருக்கு அப்படின்னு. இதில் பார்த்துக்கோங்க. அப்படி வேகலைன்னா திரும்பவும் நீங்கள் விசில் வச்சு வேக வச்சுக்கோங்க. இப்போ இதிலே வந்து அது வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிருக்கு. குழம்பு கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சுன்னா இது கூட நீங்கள் மசாலா பவுடரை ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா எப்படியே வச்சுக்கோங்க. இப்போ எனக்கு கொஞ்சம் லைட்டாக தண்ணியாக இருக்க மாதிரி தெரியுது. நான் அதை வந்து கொஞ்சம் நேரம் அடுப்பில் கொதிக்க வச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்க போகிறேன். அவ்வளோதான். இது கூட நான் மசாலா பவுடரை ஆட் பண்ணிக்கல. ஏன்னா எனக்கு கரெக்டான இதுக்கு சூப்பராக ரெடியாக இருக்குது. இது லைட்டாக கொதிக்க வச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் Subscribe பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இதை நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம்.